பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. ஆகஸ்ட் மாதம் தேதி 17. இன்றைய புனிதர் மோண்டே பல்கோ நகர் புனித கிளாரா, அகஸ்தீனியன் சபை துறவி மற்றும் மடாதிபதி. பிறப்பு கிபி 1268 ஆண்டு, மோண்டே பல்கோ, உம்பீரியா, இத்தாலி. இறப்பு ஆகஸ்ட் 18 தேதி 1308 ஆண்டு, மோண்டே பல்கோ, உம்பீரியா, இத்தாலி. ஏற்கும் சபை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. முத்தி பேறு பட்டம் ஏப்ரல் 1, 1828. திருத்தந்தை 12ஆம் கிளமெண்ட். புனிதர் பட்டம் டிசம்பர் 8, 1881. திருத்தந்தை 13ஆம் லியோ. முக்கிய திருத்தலம் புனித கிளாரா தேவாலயம், மோண்டே பல்கோ. நினைவு திருநாள் ஆகஸ்ட் 17. பாதுகாவல் மோண்டே பால்கோ. மோண்டே பால்கோ நகரின் புனித கிளாரா என்று அழைக்கப்படும் இந்த புனிதர் சிலுவையின் புனித கிளாரா என்றும் அழைக்கப்படுவது உண்டு. அகஸ்தீனியன் சபையின் துறவியும் மடாதிபதியுமான இவர் புனித பிரான்சிஸின் 3ஆம் நிலை சபையின் உறுப்பினராக இருந்தவர் ஆவார். இத்தாலியின் உம்பிரியா மாநிலத்தில் மோண்டே பல்கோ நகரில் வசதியான ஒரு குடும்பத்தில் கிபி 1268 ஆண்டு கிளாரா பிறந்திருக்கிறார். இவரது பெற்றோர் டமியானோ மற்றும் லகோபா ஆவார்கள். இவருடைய தந்தை உள்ளூரிலேயே துறவியருக்கான ஒரு ஆசிரமத்தை கட்டியிருந்தாராம். கிளாராவின் சகோதரி ஜோனும் அவருடைய சிநேகிதியான அன்றேலாவும் பிரான்சிக்கன் 3ஆம் நிலை உறுப்பினர்களாக அங்கே தங்கியிருந்தாங்களாம். கிபி 1278 ஆண்டு கிளாராவும் இவங்க கூட இணைந்திருக்காங்க. மேலும் போதுமான அளவு வளர்ச்சி அடையாதிருந்த இவர்களது சமூகம் நகரின் வெளியே தமக்காக பெரிய அளவிலான மடம் ஒன்றினை கட்ட வேண்டி இருந்ததாம். கிபி 1290 ஆண்டு கிளாராவும் அவரது சகோதரி ஜோனும் மற்றும் அவர்களது சிநேகிதிகளும் இன்னும் கடுமையான விதத்தில் துறவு வாழ்க்கை வாழ முயற்சி செய்தாங்களாம். லேடோ ஆயரிடம் அதற்காக அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க. பிரான்சிக்கன் 3ஆம் நிலை சபை அதுவரை நிறுவப்பட்டு இருக்கவில்லை. ஏற்கனவே அவர்களிடமிருந்த துறவு மடத்தில் புனிதர் அகஸ்தீனியர் சட்ட திட்டங்களை புகுத்தினாங்களாம். எளிமை, கற்பு நிலை மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றில் உறுதிப்பாடு பிரமாணம் எடுத்துக்கொண்ட கிளாரா அகஸ்தீனிய துறவி ஆனாங்களாம். அவரது மூத்த சகோதரியான ஜோன் மடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டாங்களாம். கிபி 1291 ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி அன்று ஜான் மரணம் அடைந்திருக்காங்க. அதன் பின்னர் கிளாரா மடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டாங்களாம். ஆனால் ஆரம்பத்தில் கிளாரா இதனை ஏற்கவில்லையாம். பின்னர் ஸ்பொலேடோ ஆயரின் சொல் பேச்சு கேட்டு மடாதிபதியாக பொறுப்பை ஏற்றிருக்காங்க. கிபி 1294 ஆண்டு கிளாராவின் ஆன்மீக வாழ்வில் ஒரு தீர்க்கமான உறுதியான முடிவு செய்யும் ஆண்டாக அமைந்ததாம். கிறிஸ்துவின் வெளிப்படுதல் கொண்டாட்டங்களின் போது தமது சக துறவியர் அனைவரது முன்னிலையிலும் ஒருபோது ஒப்புரவு அருட்சாதனம் பெற்ற இவர் திடீரென ஒரு மெய்மறந்த பரவச நிலையில் வீழ்ந்தாராம். தொடர்ந்து பல வாரங்களுக்கு அந்த நிலையிலேயே இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஏதும் உண்ணவும் இயலாத கிளாராவுக்கு அவரது சக துறவியர் சர்க்கரை கரைசல் நீரை புகட்டிட்டு இருந்தாங்களாம். இந்த காலத்தில்தான் கிளாரா கடவுளின் தரிசனத்தை கண்டதாகவும்
அதில் அவர் கடவுளுக்கு முன் நியாயம் தீர்க்கப்பட்டதாகவும் கூறுகின்றார்கள். பின்னர் கிளாரா மீண்டும் கடவுளின் தரிசனம் கிட்டியதாகவும் அதில் இறைவன் ஒரு ஏழை பயணியாக வந்ததாகவும் அவர் தமது சிலுவையை சுமக்க கஷ்டப்பட்டதாகவும் கூறுகிறார். தமது சிலுவையை வைக்க இந்த உலகத்தில் போதுமான இடம் கிடைக்கவில்லை என்று கூறிய கிறிஸ்து இயேசுவிடம் தாம் அவருக்கு உதவுவதாக கூறினாராம். பின்னர் இறைவன் தமது சிலுவையை கிளாராவின் இதயத்தில் வைத்துவிட்டு சென்றதாக கூறுகின்றனர். இவ்வகையான தரிசனங்களை கிளாரா தீவிரமாக விசுவாசித்தார். தமது மீதியுள்ள வாழ்க்கை முழுவதையும் பலி வேதனைகளிலேயே கழித்தாராம் கிளாரா. இருப்பினும் ஒரு மடாதிபதியாக, ஆசிரியராக, தாயாக, தமது கன்னியாஸ்திரிகளின் ஆன்மீக வழிகாட்டியாக தமது கடமைகளை மிகவும் சரிவர செய்தாராம் புனிதர் கிளாரா. புனிதத்தன்மை மற்றும் ஞானத்திற்கான கிளாராவின் புகழ் தூய திருச்சிலுவையின் மடாலயத்திற்கு பார்வையாளர்களை ஈர்த்து கொண்டு வந்ததாம். கிபி 1303 கிளாரா தமது நகரிலேயே ஒரு தேவாலயத்தையும் கட்டினாங்களாம். இந்த தேவாலயம் தமது கன்னியாஸ்திரிகளுக்கு மட்டுமல்லாது பொது மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டதாம். ஜூன் மாதம் 24 ஸ்பொலேடோ ஆயரால் முதல் கல் அர்ச்சிக்கப்பட்டது. பின்னர் இத்தேவாலயம் தூய திருச்சிலுவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 16 வருடங்கள் மடாதிபதியாக பணியாற்றிய கிளாரா கிபி 1308 ஆகஸ்ட் மாதம் நோயில் விழுந்தாங்களாம். படுத்த படுக்கையிலே இருந்தாங்களாம். ஆகஸ்ட் மாதம் 15 இறுதி நற்கருணையை வாங்கினாங்களாம். ஆகஸ்ட் மாதம் 17 இறுதி ஒப்புரவு அருட்சாதனமும் பெற்றாங்களாம். ஆகஸ்ட் மாதம் 18 மடத்தின் பள்ளியில் இறந்திருக்காங்க. ஜெபம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிறவரே எம் இறைவா, புனித கிளாராவை போல நாங்கள் ஒவ்வொருவரும் புனித தன்மையிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க நீர் அருள் புரிய வேண்டுமென கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு இடங்களில் உள்ள ஒவ்வொரு மக்களும் தேவரீர் உமது பிள்ளைகளாக மாறி உமது பரிசுத்த தன்மையை பெற்றுக்கொண்டு வாழ அருள் புரிய வேண்டுமென மீட்பர் இயேசு கிறிஸ்தின் வழியாய் உம்மை தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் புனித கிளாரா அவர்கள் இறை இயேசுவுக்கென தன்னை அர்ப்பணித்து ஒரு மடாதிபதியாகவும் புனித தன்மையுடனும் ஞானத்துடனும் வாழ்ந்ததை அறிந்து கொண்டோம். நாமும் இறை இயேசுவின் பிள்ளைகளாக பரிசுத்தத்துடனும் ஞானத்துடனும் வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.